வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகிட்டே இருக்குது. இன்றைக்கி அதிமுக சார்பாக விருப்ப மனுவெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்ன ஒரு தொகுதி 65 தொகுதிகளை பாஜக மேலிடம் கேட்டிருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 88 தொகுதிகளை கேட்டாங்க. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்டு அந்தந்த தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடம் வந்த ஏரியாக்கள் நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்கள் அந்த தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பாஜக அதிக லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அந்த தொகுதிகள்லாம் பாஜகவுக்கு வேணும்னு சொல்லி 88 கேட்டார். அதுக்கப்புறமா அமித்ஷா 65 தொகுதி போகுதுன்னு சொல்லி நயினா நாகேந்திரன்ட்ட பேசியிருக்காரு. 65 தொகுதிகளை நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பேசி முடிச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி 65 தொகுதிக்கு ஒத்துக்குவார் பாஜகவுக்கு? கடந்த முறை நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 20 கொடுத்தோம், 4 தொகுதி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு லாஜிக்காக அவர் பேசுகிறாரு. சரி, நீங்கள் கடந்த முறை எத்தனை தொகுதிகளை நின்றீங்க, எவ்வளோ தொகுதிகளை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை நயினா நாகேந்திரன் கேட்டுக்க முடியும். கேட்கல. ஏன்னா கூட்டணி கட்சியோட தலைமை என்டிஏல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கார். இப்போ பிரிய முடியாது, பிரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ தாவேகா வரும்னு பார்த்தாரு. தாவேகாட்ட எவ்வளவோ போய் போராடி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு. தாவேகா ஒன்றும் செயல்படும் மாதிரி தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில் முதலமைச்சராக விஜய் ஏற்றுக்கிட்டு இவர் வேணால் எடப்பாடி பழனிசாமி போகலாம், அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு 30 தொகுதி இல்லை அப்படின்னா 32 தொகுதி அவ்வளோதான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவர் என்ன செஞ்சார்? நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டு அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறார் டெல்லியில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன்ட்டையும் தொகுதி பங்கீடு சம்மந்தமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பேசியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு, அமித்ஷா வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஜனவரியில் இவர் பிரச்சாரம் போயிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். நயினா நாகேந்திரன் எங்கே போனார், என்ன பயணம் பண்ணுறாருன்னு தெரியல. அது நிறைய உள்ளாக்கு பிரதமர் மோடியோ இல்லை அமித்ஷாவோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 தொகுதியை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி 65 தொகுதிகள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கார். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விருப்ப மனு கொடுத்துருவோம். விருப்ப மனு வாங்கிட்டு பார்த்தீங்களா எங்கள் கட்சிக்காக ஆர்வமாக எவ்வளோ பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணுறாங்க, அப்போ எங்கள் கட்சி மேலே நம்பிக்கை இருக்குல்ல, மக்கள் தொண்டர்கள் மேலே, தொண்டர்களுக்கு நம்ம போட்டி போட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பில்டப்பை காட்டுறதுக்காக இன்றைக்கி விருப்ப மனுவை தாக்கல் பண்ண விருப்ப மனுவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். 65 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறது 10 தொகுதி அப்படின்னா இந்த 10 தொகுதியில் 6 தொகுதியை பாஜக கேட்குது. அப்படிங்கும்போது எப்படி அவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவார்? பாஜகவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது. செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள் எல்லாமே கேட்குறாங்க. கோயில் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்கள் இருக்க, இந்து கோயில்கள் அதிகமாக இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த கார்த்திகை தீப விளக்கு இந்த விஷயத்தை பெருசாகி அவங்க அந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு நினச்சா அந்த தொகுதியெல்லாம் கேட்பாங்க. அப்போ ராஜன் செல்லப்பா இந்த போன்ற நபர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? சூப்பு தான், ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி கொடுத்து விட வேண்டியதான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? அதில் பாஜக கேட்குறது நிறையா பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக பிரிவில் அமைச்சர்களாக இருந்தவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்குறாங்க. மயிலாப்பூர், தீநகர், வேளச்சேரி, கன்னியாகுமரி, விருகம்பாக்கம், குளச்சல், கோவை, கிளியூர், நாங்குநேரி இந்த பகுதியெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த குளத்தூர் தொகுதியில் நிற்கிறாரா, போட்டி போடுறாரா, அவரை ஏற்று நாங்கள் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க போட்டி போடுறதுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் விட்டு கொடுத்தா திமுக வெஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எப்பயுமே இருக்கும். இப்போ இவங்க கிளவராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுக வெஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு போகிறாங்க. இப்போ குளத்தூரில் முதலமைச்சர் போட்டி போடுறாரு அப்படின்னா அதை எதிர்த்து நான் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே போல் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்தும் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அண்ணாமலையோ சூர்யாவையோ நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக வட்டாரங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு இடையில இவர் என்ன தான் பண்ண போகிறாரு? ஏன்னா அமித்ஷா பேச்சை கேட்டு தான் ஆகணும், கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற அதிமுக இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமினால இல்லை, அமித்ஷானால தான். அமித்ஷா சைலண்ட்டாக இருக்கிறனால தான். அமித்ஷா நினச்சிருந்தாருன்னா இந்நேரம் பாஜகவை 2ஆக பிரித்து அதிமுகவை 2ஆக பொழந்து கட்சி சின்னம் எல்லாத்தையும் முடக்கியிருக்க முடியும். இன்னும் காலதாமதம்லாம் ஆகலை. ஏன்னா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமும் களத்தில் இறங்கியிருக்கு. எஸ்ஐஆர் படிவங்களும் முடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 77 லட்சம் பேரை பட்டியலேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து களத்தில் இறங்கி செயல்படுது. அதிமுக காரங்க யாருமே பெருசாக களத்தில் இறங்கலை. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை போய் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக போய் அவங்க பேசும்போதும் சரி, செயல்படும் போதும் சரி, அந்த டிக் பண்ணிக்கும் போதும் சரி, அவங்களுக்கு சாதகமாக செயல்படும் போதே அவங்க கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே திமுக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவங்களும் சில குறைகளை சொல்கிறாங்க. இப்போ ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் வந்து இந்த பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து மின்சார விளக்கு இல்லை, போஸ்ட் மரம் ஒன்று நடுங்க, இப்படிலாம் சொல்கிற இந்த விஷயங்களை உடனே அந்த தொகுதி அந்த இதில் இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் சொல்லி உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி உடனே கொடுத்துட்றாங்க. இது அதிமுகனால் பண்ண முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து மக்களோட தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே செயல்படுத்துகிறாங்க. இது எஸ்ஐஆர் படிவத்தை மட்டும் நிரப்புறதுக்காக மட்டுமே திமுக களத்தில் இறங்கலை. அந்த தொகுதியில் அந்த வார்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உடனே சரிப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் திமுக களத்தில் இறங்கி செயல்பட்டுருக்கு. அதான் உண்மையும் கூட. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே அமைக்கலை. பாஜக கேட்குற தொகுதியும் கொடுக்க முடியாது. தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பாஜக அழுத்தம் திருத்தமாக திரும்ப சொன்னாலும் அவங்கள வந்து சேர்த்துக்க முடியாது. சசிகலாவுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்க முடியாது. இப்படின்னு தொடர்ந்து வந்து நிராகரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இவர் விருப்ப மனு கொடுக்குறனால இப்போ வந்து பெருசாக வந்து விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாருமே போட்டி போட முடியுமா? இந்த விருப்ப மனுவில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணி போட்டி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை அதிமுகவில் ஒரு அடிமட்ட தொண்டன் அவன் வந்து நான் என் தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து விருப்ப மனு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, பணம் கட்டுறான் அப்படின்னா அவனை நிப்பாட்டுவாரா எடப்பாடி பழனிசாமி? இன்றைக்கி உன் கையில் வந்து 25 50 கோடி ரூபா பணம் இருக்கா? ஜெயிக்க முடியுமா? அந்த தொகுதியில் நீ செல்வாக்காக இருக்கங்கிறது முக்கியம் கிடையாது. ஓட்டு காசு கொடுக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? நீ போட்டி போடுறேன்னு சொல்கிறேன்ல, அங்கே திமுக வேட்பாளர் யார் வருவான்னு சொல்ல முடியாது, இல்லை கூட்டணி கட்சி வேட்பாளர் யார் வருவான்னு சொல்ல முடியாது. உன் கையில் பணம் இருக்குதா? அப்படிதான். தலைமை வந்து பணம் கொடுக்காது. இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக எந்த பணமும் கொடுக்க மாட்டார். கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கொடுக்காம அவர் வந்து நீங்களாக சொந்த இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னம்னா ஜெயிங்க. அது வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க? முன்னாள் அமைச்சர்களே வந்து தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. விருப்ப மனு வாங்குவாங்க, கொடுத்தாலுமே கூட்டணி அமையுமான்னு பார்ப்பாங்க. பாஜகவோட கூட்டணி அப்படின்னா இப்போ ஜெயக்குமார் விருப்ப மனு வாங்காமல் இருப்பாரா? வாங்குவார், விருப்ப மனு வாங்குவார். பாஜகவோட கூட்டணி இப்போ கடந்த தேர்தலில் நான் வந்து இஸ்லாமியர் மக்கள் வந்து 40,000 பேர் எனக்கு ஓட்டு போடல, நான் -40,000 தான் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ வந்து அந்த தொகுதியில் வந்து அவர் போட்டி போடுவாரா? எப்படியா பாஜகவோட திரும்பவும் கூட்டணி வச்சிங்க? கேவலமாக கழுவி பாஜகவை திட்ட சொன்னீங்க, திட்டின பிறகு திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் அதுவும் அதே தொகுதியில் போய் என்னங்க செய்ய முடியும்? தலைமை இந்த மாதிரி செய்யுதுன்னா நீ எதுக்கு திரும்பவும் எம்எல்ஏக்கு நிற்கிற அப்படின்னு தானே கேட்பாங்க. எப்படி ஜெயக்குமார் வந்து அந்த இடத்துல ஜெயிக்க முடியாதுல்ல. அவருக்கு நல்லா தெரியும், தோக்க போகிறோன்னு தெரியும். அவர் வந்து ஒரு 25 கோடியிலேருந்து 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம சும்மா அமைதியாக அப்படியே உட்காந்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே இருப்பார். அதுதான் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களே வந்து இந்த தேர்தலில் போட்டி போடணுமா வேணாமா, கூட்டணி சரியாக அமையலை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இல்லை நான் அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எல்லாம் இப்போ விருப்ப மனு கொடுக்குறவங்கள எல்லாமே என்ன செய்வார்? வாங்குறவங்க எல்லாம் போனவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த அப்படி நீ தான் தேர்தலில் நிற்கிற அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் நிப்பாட்ட போகிறாரு. ஏன்டா விருப்ப மனு வாங்கணும்னு தெரியாது, ஆனால் டெபாசிட் வாங்குவாங்களாங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா செலவு பண்ண முடியாதவங்களை எல்லாம் நிப்பாட்டி, நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தானே கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் நிப்பாட்டி தொகுதிக்கே அறிமுகம் இல்லாதவங்களெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் யாருன்னே தெரியாதையா எப்படியா இவருக்கு போய் நம்ம ஓட்டு கேட்குறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே நிலைமை தான் ஆகும். நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் வந்து டெபாசிட் போச்சு, 13 தொகுதியில் 3ஆவது இடத்துக்கு போச்சு, ஒரு தொகுதியில் 4ஆம் இடத்துக்கே போயிடுச்சு. சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் எல்லாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணத்தை தான் சொல்வாரே தவிர எடப்பாடி பழனிசாமி வெற்றியை மட்டும் என் தலைமையில் வெற்றி அப்படிங்கிறத கொண்டாடுவார் தவிர மற்றபடி வந்து இவர் அந்த தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. விருப்ப மனுவை எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.